ஹாய் லாஸ்ட் வீடியோஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா போடுற வீடியோஸ்க்கு 50+ லைக்ஸ் கிட்டே வந்துகிட்டு இருக்கு. ஸோ ரெகுலராக பார்க்குறவங்க வழக்கம் போல் லைக்ஸ் பண்ணிவிட்டு வீடியோஸ் வாட்ச் பண்ணுங்கள். நாளைக்கான நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி பார்ப்போம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நான் என்ன தான் இங்கே யூடியூப்பில் வீடியோஸ் கொடுத்துருந்தாலும், நான் என்னோடய வியூவை கொடுத்துருந்தாலும், டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா தான் அந்த வியூவை என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும். இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்துட்டு ரேலி பாசிபிள், ஓப்பன் ஆன உடனே ரேலி பாசிபிள் அப்படின்னு சொல்லியிருப்பேன். கரெக்டாக மார்க்கெட் 9:50க்கு தான் 15க்கு தான் ஓப்பன் ஆகும். 9:11க்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக நிஃப்டி வந்துட்டு ரேலி பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் ஆன உடனே சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 90 பாயிண்ட்ஸ் கிட்ட ரேலி ஆனிச்சு, ஓப்பன் ஆனிச்சு. அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 90 பாயிண்ட்ஸ் கிட்ட கரெக்டாக ரேலிங்கிறது கொடுத்துச்சு. அங்கே நம்ம இந்த சப்ளைக்கு போனால் தான் ஃபர்தராக நம்ம செல் பண்ணுவோன்னு சொல்லியிருந்தேன் நான் லாஸ்ட் வீடியோஸில். போகலை, மறுபடியும் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்தே ஃபாலோ ஆகிட்டு. ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இந்த லெவல் கீழே பாடி க்ளோஸ் வச்சுட்டாலே நெக்ஸ்ட் டார்கெட்டுங்கிறது என்னன்னு சொல்லியிருக்கேன், இந்த டிமாண்ட் ஜோன் தான் 25,300 வரைக்கும் மார்க்கெட் வந்துக்கிட்டே இருக்கணும். இப்போது கண்டினியூவாக இப்போ இவ்வளோ தூரம் வரணும்னா நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ணணும், செல்லு மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணணும். அப்போது இந்த 25,620க்கு மேலே ஒரு 4 ஹவர் பாடி க்ளோஸ் ஆனால் மட்டும்தான் நம்ம ஃபர்தராக நம்ம பையிங்கிறது நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். இதுக்கு மேலே பாடி க்ளோஸு ஸ்ட்ராங்காக ஒரு 4 ஹவரில் வைக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து இந்த சப்ளை வரைக்கும் நம்ம பையிங்கிறது அடுத்தது ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபோக்கஸ் பண்ண போடக்கூடியது எல்லாமே இந்த டிமாண்ட் வரைக்கும் ஒன்லி ஃபார் செல்லு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் ரேஷியோ அதிகமாகவே இருக்கும். இப்போ நாளைக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஜோன் வந்து பார்த்திங்கன்னா இந்த சப்ளை ஜோன்லேருந்து மறுபடியும் மார்க்கெட்டுங்கிறது ஃபாலோ ஆகும். ஸோ மார்க்கெட் இங்கே போயிட்டு அகெயின் இங்கே சப்ளையில் ட்ரிகர் ஆகிட்டு மார்க்கெட் ஃபாலோ ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த டிமாண்ட் வரைக்கும் வரணும். இதுதான் செல்லுக்கான ஃபோக்கஸ், நிஃப்டியோட வியூ. ஓகேங்களா? ஸோ இதுக்கு மேலே இன்கேஸ் பாடி க்ளோஸ் வச்சிருச்சு 1 ஹவர் ஆர் 4 ஹவரில் பாடி க்ளோஸ் வச்சிருச்சுன்னா இதுக்கப்புறம் நம்ம பையிங்கிறது ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். அது க்ளோஸ் ஆகாத வரைக்கும் நம்ம செல்லு மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். செட்டப் இருந்தால் மட்டும்தான் ட்ரேடு, செட்டப் இல்லைனா ட்ரேடு எக்ஸிக்யூட் பண்ணாதீங்க. இது நிஃப்டிக்கான வியூ. பேங்க் நிஃப்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக பேங்க் நிஃப்டியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேங்க் நிஃப்டி கொஞ்சம் புல்லிஷாக தான் இருக்குது. பார்ப்போம். இந்த ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னை மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா இந்த இடம் இந்த சப்ளை வரைக்கும் மேலே மார்க்கெட் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இன்னமும் மேலே போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இல்லை டவுன் சைடில் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் நல்லா கீழே வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா ஹையர் டைம் ஃப்ரேமில் இந்த லெவலுக்கு கீழே இன்னும் பாடி க்ளோஸ் வைக்கலை. நிஃப்டியில் வச்சிருச்சு 57,480க்கு கீழே பேங்க் நிஃப்டி வந்துட்டு இன்னும் பாடி க்ளோஸ் வைக்கலை. அதனால் மார்க்கெட் எந்த சைடு வேணாலும் பிரேக் அவுட் பண்ணலாம். இது வந்துட்டு இந்த லைன் வந்துட்டு ஒரு செல்லுக்கான ஒரு லெவல் தான். பிரேக் அவுட் ஆகி மேலே போயிடுச்சுன்னா இங்கேருந்து மேலே போகும், இல்லை டவுன் சைடில் பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா கீழே வரும். அந்த லெவலில் வந்துட்டு இந்த லெவலுக்கு கீழே பாடி க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா ஃபர்தராக அதுக்கப்புறம் செல்லுங்கிறது அடுத்த டார்கெட்டை நோக்கி போகும். அடுத்த டிமாண்ட் ஜோன்னா இதுக்கு இந்த ஏரியா கிட்ட மார்க்கெட் வந்தாகணும் 56,700. ஓகேங்களா? ஸோ பேங்க் நிஃப்டிக்கான வியூ ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் தான். ஸோ பார்ப்போம் எந்த சைட் பிரேக் அவுட் ஆகுதுன்னு. இன்ட்ராடே ஸ்டாக்ஸ்னு வந்து பார்த்திங்கன்னா ஏஷியன் பெயிண்ட்டு டேரெக்டாக கேப் அப் ஆகி ஒரு 4% கிட்ட அப் ஆகிருக்கும். இன்றைக்கி பார்த்துருப்பீங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஒரு பேட்டர்ன் ஒன்று ஃபார்ம் ஆகிருக்குன்னு. இங்கே லைட்டாக நேற்று இன்ட்ராடே பிரேக் அவுட் பண்ணிவிட்டு டேரெக்டாக கேப் அப் ஆகிடுச்சு 4%க்கு. அல்ட்ரா சிமெண்ட் இன்னும் ஸ்டில் ஆக்டிவில் தான் இருக்குது. இந்த லெவலுக்கு வந்துச்சுன்னா மறுபடியும் நம்ம செல்லுங்கிறது நம்ம ட்ரை பண்ணலாம். மூமெண்ட் கரெக்டாக இருக்குது, வந்துச்சுன்னா ட்ரை பண்ணலாம். சிப்லா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு. சிப்லா டவுன் சைடில் பிரேக் அவுட் கொடுத்தா மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அப் சைடு வேணாம். டவுன் சைடு கொடுத்துச்சுன்னா இந்த பிரேக் அவுட் ஆகி கீழே ஃபாலோ ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சிப்லா ஒரு இன்ட்ராடே ஸ்டாக்ஸு. நெஸ்லே இந்தியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேனல் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இதில் நான் ஒரு 1 ஹவரில் வைக்கிறேன். ஒரு பக்கா சேனல் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு. டாப் சைடில் பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா இதை வந்துட்டு அப்படியே ரேலி பேஸு அகெயின் ரேலி பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ டவுன் சைடில் பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா சேனல் பேட்டர்ன் இங்கேருந்து டவுனில் வரதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது நெஸ்லே இந்தியா. இன்ட்ராடே ட்ரை பண்ணுறீங்கன்னா ஸோ டிகே கிடையாது, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்ட்ராடே எப்போதுமே ட்ரை பண்ணுறது பெட்டராகவே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா க்ரூட் ஆயில் வந்துட்டு நான் லாஸ்ட் வீடியோஸில் நான் கொடுத்துக்கிட்டே இருந்தேன், எல்லா லெவலும் சொல்லிக்கிட்டே இருந்தேன், ஹோல்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பேன். எக்ஸாக்டாக டார்கெட்டுங்கிறது மார்க்கெட்டு ஃபஸ்ட் டார்கெட்டு வந்துருச்சு, செகண்ட் டார்கெட்டுக்கு ரீச் ஆகிட்டுருக்கு. இந்த க்ரூட் ஆயிலோட வியூவை நான் கிளியராக சொல்லியிருந்தேன். ஸோ என்ன சொல்லியிருந்தேங்கிறத பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு க்ரூட் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன அந்த சப்ளைலேருந்து டே சப்ளைலேருந்து மார்க்கெட் டர்ன் ஆகிருக்கு. ஸோ இந்த டர்னிங் ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு ஸோ இருக்குது. ஸோ மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துட்டு மறுபடியும் ஃபாலோ ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இவ்வளோ மார்க்கெட் நிற்கிது. ஸோ ரெகுலராக வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும். நான் லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், நெக்ஸ்ட் ட்ரை பண்ணுறவங்க இந்த சப்ளையில் ட்ரை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். இதோட சப்ளைவும் நான் முன்கூட்டி நான் சொல்லியிருந்தேன்.
ரெகுலராக வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு டெஃபினட்டாக தெரியும். அதில் தான் ட்ரிகர் ஆயிருக்கு. அதோட டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 5283 வரைக்கும் ஹோல்ட் பண்ணுங்க. ஸோ 5283 ஃபஸ்ட் டார்கெட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவலுக்கு வரணும். ஸோ நாம ஆல்ரெடி இந்த சப்ளை நான் சொல்லியிருப்பேன், அழகாக ட்ரிகர் ஆகி மார்க்கெட் வந்துட்டு இருக்கு. இந்த 5283 வரைக்கும் ஹோல்ட் பண்ணுங்க. நேச்சுரல் கிளியராக சொல்லியிருக்கேன், 5285 வரைக்கும் மார்க்கெட் கண்டிப்பாக வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். எக்ஸாக்டாக மார்க்கெட் இது இங்கே வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளோட ஸ்டாப் லாஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா எப்போதுமே சின்ன ஸ்டாப் லாஸ் தான். நம்மளோட ஸ்டாப் லாஸ் சின்னது தான். ஸோ ஸ்டாப் லாஸ் அடிச்சிச்சா பிரச்சனை இல்லை, பட் டார்கெட்டுங்கிறது பெருசாக இருக்கும். அதனால் வீக்லி 5 டேஸ் ஸ்டாப் லாஸ் அடித்தாலும் பிரச்சனை கிடையாது. எப்போதுமே நம்மளோட டெலகிராம் சேனலில் பாருங்கள், அடுத்தடுத்த பேங்க் நிஃப்டி 400 பாயிண்ட்ஸு, நிஃப்டி 200 பாயிண்ட்ஸு இந்த மாதிரி தான் கேப்சர் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போது இது மார்க்கெட் இங்கேருந்து இவ்வளோ தூரம் ரேலி கொடுக்குன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இது இன்கேஸ் ஸ்டாப் லாஸ் அடித்தாலும் பிரச்சனை இல்லை, 5 டேஸ் ஸ்டாப் லாஸ் அடித்தாலும் பிரச்சனை இல்லை, பட் ரேலிங்கிறது பெருசாக இருக்கும். ஸோ 400+ பாயிண்ட்ஸுங்கிறது கேப்சர் ஆகும். அதே மாதிரி நான் கோல்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா 80 பிப்ஸ் ஸ்டாப் லாஸு, ஆனால் பெரிய டார்கெட்டு 4015ங்கிறது நான் எப்போ சொல்லியிருந்தேன், 4045ங்கிறது நான் ஃபோர்த் அன்னைக்கே சொல்லிட்டேன். 40 நெக்ஸ்ட்டு எக்ஸ்ட்ரீம் ஓபிக்கு ட்ரேட் பண்ணுங்கள், 4045 மார்க்கெட் டார்கெட் போகுங்கிறத ஃபோர்த் அன்றைக்கே நான் சொல்லியிருந்தேன். மார்க்கெட் எக்ஸாக்டாக மார்க்கெட் எங்கே ரன் ஆகிட்டுருக்கு, அது நியர்பை கிட்ட டார்கெட் கிட்ட மார்க்கெட் போயிடுச்சு. ஸோ ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி நமக்கு டார்கெட்டுங்கிறது பெருசாக இருக்கும். ஓகேங்களா? டார்கெட்டு பெருசாக இருக்கும். ஸோ ஸ்டாப் லாஸ் சின்னதாக இருக்கும். அதனால் ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த ஜோனு அந்த லெவலு எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் வந்துச்சுன்னா கம்பல்சரி ஸ்டாப் லாஸ் அக்செப்ட் பண்ணுங்கள். நிறைய செட்டப் இருக்குது, நிறைய ட்ரேட் இருக்குது, டெய்லி ட்ரேடிங் ஓப்பன் தான் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நெக்ஸ்ட் ட்ரேடில் பார்த்துக்கலாம். ஸோ எக்ஸ்ட்ரீம் டிமாண்ட் சொல்லிட்டு அப்படியே போயிட்டே இருக்காதிங்க. ஸ்டாப் லாஸ் அக்செப்ட் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் போனால் போயிட்டு போகுது. நெக்ஸ்ட்டு செட்டப்பில் பெரிய ப்ராஃபிட்டுங்க, பெரிய ரிஸ்க் ரிவார்டுங்கிறது பிடிக்க போகிறோம். அதனால் ஃபுல் டார்கெட்டு நமக்கு பெருசு, ஸ்டாப் லாஸ் சின்னது. ஸோ ரூல்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.